இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு அப்பு கடானா பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். யூடியூப் வீடியோவில் அண்ணனில் ஃபாலோலாம் பண்ணுறேன். நான் அண்ணனுக்கு பிக் ஃபேன். சரி, அவர் கடையில் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படும் போது இன்றைக்கி வந்து வில்லிவாக்கம் பிரான்ச்சில் வந்து இந்த மாதிரி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யூடியூப்பில் பார்த்தோன்னே சாப்பிட்லான்னு போன இடம் தான் நம்ம அப்பு கடை அண்ணா பிரியாணி கடை வில்லிவாக்கம் பிரான்ச்சில். போன டைமில் சரியான ரஷ்ஷு. பிரியாணி இருக்கான்னு கேட்டேன். இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோண்ணா ஒரு பிரியாணி கேட்டேன். 130ன்னு சொன்னாங்க. பீஃபும் சிக்கனும். சரிண்ணா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரியாணி வாங்கிட்டோம். சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது. சாப்பாடும் பார்த்திங்கன்னா நிறையா வச்சாங்க. ஆனால் பீஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தது என் பிளேட்டில். ஆனால் கம்மியாக இருக்குண்ணா பீஸ் அப்படின்னு சொன்னேன். எனக்கும் கம்மியாக தான்டா இருக்குது அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னார். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னார்னா 4-5 பீஸ் தான்ப்பா வைக்கிறாங்க பிரியாணிக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றுமே புரியல. பீஃப் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து கம்மியாக தான் வைக்கிறாங்களாம். வெங்காய பச்சடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஆனால் அந்த கத்திரிக்காய் பச்சடின்னு ஒன்று வச்சாங்க. அது ஏன் வச்சாங்கன்னே தெரியல. இதில் என்ன மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்னா சாப்பிட முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் பேக் பண்ணித்தாங்கண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே இருக்க ஒருத்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம், கவரில் தான் வாங்கிக்கோங்க. சரி கவர்லேயே கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கவரில் வாங்கிட்டு ஒரு குட்டி நாய்க்கு அதை வச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் விடுங்க, பிரியாணி எப்படி இருந்தது அதான் முக்கியம். நிறைய பேர் நினைப்பீங்கன்னா ஈரமாக இருக்குன்னு. இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டு வந்தால் அந்த ஈரம் வேர்வை தான். ஓகே, பேக் டு வீடியோ. பிரியாணி எப்படி இருந்தது? பிரியாணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது, குறை சொல்லவே முடியாது. காரம் இல்லை. ரைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. கொடுத்த 5 பீஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த பீஃப் பிரியாணி கொடுத்த 5 பீஸ் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அப்படியே பஞ்சு மாதிரி வெந்து இருந்துச்சு. சூப்பராக இருந்தது, குறையே சொல்ல முடியாது. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், 130 ரூபான்னு சொன்னாங்க. ரேட் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 அப்படி தான் விற்பேன் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அது கொடுக்க முடியாது, கவரில் தான் கொடுப்போம்னு சொல்லுது. அதுதான். மற்றபடி பிரியாணி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அப்பு கடான பிரியாணி சூப்பர், நல்லா இருந்துச்சு. மற்ற பிரியாணி கம்பேர் பண்ணும்போது ஓகே, ரொம்பலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து, சாப்பிட்லாம், நல்லா இருந்தது. எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு 4க்கு வந்து 3.7 கொடுக்கலாம். அதான் நான் 5க்கு வந்து 4 கொடுத்துருப்பேன், 4.5. ஆனால் அந்த பார்சல் இல்லைன்னு சொன்னதுனால தான் கம்மி பண்ணேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பிரியாணி மஸ்ட் ட்ரை. வில்லிவாக்கத்தில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்பு கடான பிரியாணி ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.